ஐபிஎல் தொடரில் கலந்துக்க காத்திருக்கும் 10 புதுமுகங்கள். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் 10 அணிகளிலிருந்தும் ஒவ்வொரு புதுமுக வீரர் கலக்க காத்திருக்கின்றனர். கடந்த ஐபிஎல் சீசனில் இளம் வீரர்களான வைபவ் சூரியவன்சி மற்றும் ஆயுஷ் மாத்ரே இருவரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரது கவனத்தையும் தங்களது பக்கம் திருப்பினர். அடுத்த 2 மாதங்களில் ஐபிஎல் தொடரில் விளையாடும் 10 அணிகளிலிருந்து சில வீரர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலில் இந்திய வீரர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த வீரர்கள் அனைவரும் இதுவரை ஐபிஎல் தொடரில் அறிமுகமாகியிருக்க மாட்டார்கள் அல்லது 5 போட்டிகளுக்கும் குறைவாக விளையாடியிருப்பார்கள். இந்தியாவில் இடதுகை சுழற்பந்து வீச்சு மற்றும் இடதுகை ஆட்டக்காரர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய ரவீந்திர ஜடேஜாவின் இடத்தை நிரப்பும் அளவுக்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அதன் காரணமாக அவரது இடத்தை நிரப்ப 20 வயதாகும் இள வீரர் பிரசாத் வீரை சென்னை சூப்பர் கிங்ஸ் தேர்வு செய்துள்ளது. ஐபிஎல் இடத்தில் பிரசாத் வீரை சென்னை சூப்பர் கிங்ஸ் 14.2 கோடிக்கு எடுத்தது. சிஎஸ்கே அணி நிர்வாகம் இதற்கு முன்பாக இளம் வீரர் ஒருவரை இடத்தில் எடுக்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய தொகையை செலவிட்டதில்லை. சென்னை சூப்பர் கிங்ஸின் வீரர் தேடுதலின் குழுவில் கவனத்தை ஈர்த்த பிரசாத் வீர் மிகப்பெரிய தொகைக்கு இடத்தில் எடுக்கப்பட்டார். சையது முஷ்டாக் அலி கோப்பை கிரிக்கெட் தொடரில் பிரசாத் வீர் வெறும் 9 போட்டிகள் மட்டுமே விளையாடியுள்ளார். அவரது பந்து வீச்சு எக்கானமி 6.45 ஆகவும் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் 167 ஆகவும் உள்ளது. எதிர்வரும் ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஆக்யூப் நபி. உள்ளூர் போட்டிகளில் ஜம்மு காஷ்மீர் அணிக்காக விளையாடி வரும் ஆக்யூப் நபி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாட உள்ளார். அவரது அறிமுக ஐபிஎல் தொடராகும் இது. 29 வயதாகும் ஆக்யூப் நபி 8 ஆண்டுகள் உள்ளூர் போட்டிகளில் விளையாடிய அனுபவம் கொண்டவர். ரஞ்சி தொடர் ஆக்யூப் நபிக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்தது. அவர் ரஞ்சி சீசனில் 60 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியுள்ளார். சையது முஷ்டாக் அலி கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜம்மு காஷ்மீர் அணிக்காக அவர் 34 போட்டிகளில் விளையாடியுள்ளார். பவர் பிளேயில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய அவர் எகனாமி 7.74 உள்ளது. அடுத்ததாக அசோக் சர்மா. இந்தியாவில் உள்ள இளம் வேக பந்து வீச்சாளர்களில் அசோக் சர்மாவும் ஒருவர். இவர் ஐபிஎல் போட்டிகளில் இதற்கு முன்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் அங்கம் வகித்துள்ளார். ஆனால் இதுவரை அவர் ஒரு ஐபிஎல் போட்டியில் கூட விளையாடியதில்லை. குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா மற்றும் ரபடா போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கையில் 23 வயதாகும் இளம் வீரர் அசோக் சர்மாவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் அசோக் சர்மாவை போட்டிகளில் பயன்படுத்திக் கொள்ளும் திட்டம் பயிற்சியாளர் ஆசிஸ் நெஹ்ராவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் சிறந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் மிகவும் குறைவாக உள்ளனர். 20 வயதாகும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான நமன் திவாரி கடந்த 2024ஆம் ஆண்டு 19 வயதுக்குட்பட்டோரான உலகக்கோப்பை தொடரில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். வலதுகை பேட்டர்கள் தனது வேக பந்து வீச்சால் நமன் திவாரி அதிர்ச்சி அளிக்க காத்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக ரவி சிங். 24 வயதாகும் ரவி சிங் கடந்த சையது முஷ்டாக் அலி தொடரில் அதிரடியாக விளையாடி 218 ரன்கள் எடுத்தார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 173க்கும் அதிகமாக உள்ளது. விதர்பா அணிக்கு எதிராக சேசிங்கின் போது ரவி சிங் அதிரடியாக 38 பந்துகளில் 68 ரன்கள் எடுத்து அசத்தினார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் அவர் 95 லட்சத்துக்கு இடத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக ஜேக்கப் பெத்தல். 22 வயதாகும் இளம் இங்கிலாந்து வீரரான ஜேக்கப் பெத்தலுக்கு கடந்த ஐபிஎல் சீசனிலும் அதிகம் விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் ஓரிரு போட்டியில் மட்டுமே விளையாடினார். ஆனால் இந்த முறை ஆர்சிபி அணியின் முக்கியமான வீரர்கள் ஒருவராக அவர் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் ஜேக்கப் பெத்தல் அபாரமாக விளையாடி சதம் வீழ்த்தி அசத்தினார். அதே உத்வேகத்துடன் ஐபிஎல் தொடரில் அவர் விளையாட உள்ளார். அடுத்ததாக சிவாங் குமார். 23 வயதாகும் சிவாங் குமார் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் ஆவார். அவரது சிறப்பான பந்து வீச்சு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இடதுகை சுழற்பந்து வீச்சாளராக மட்டுமல்லாது பின்வரிசையில் தேவைப்படும் தருணங்களில் ஒரு பேட்டராகவும் அவர் செயல்பட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.